ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பென்ஸ் கிளப். இந்த பொழுது சாஞ்சாலே எஸ்எஸ்சிக்கு பார்த்தா மூக்கு வேர்த்துன்ற மாரி நாட் ஃபுல்லா ஒரு டிஸ்கஷன் போகுது. என்னன்னா எஸ்எஸ்சில எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆச்சு. எக்ஸாம் ப்ராசஸே சேஞ்ச் ஆகுது. இன்டர்வியூ வரப்போகுது. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வரப்போகுது. டியர் 3 வருது. அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க டிஸ்கஷன்ஸ் நாட்ல போயிட்டுருக்கு. இந்த டிஸ்கஷன்ஸ்ல நெறைய அவங்க என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. பட் ஆஃப் கோர்ஸ் ஒரு ஆஸ்பிரண்டோட மென்டாலிட்டிய அது வந்து அஃபெக்ட் பண்ணும் தான். எல்லாருமே வந்து Telegramல இருந்து, YouTubeல இருந்து எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க. இத பத்தி பேசுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்க கொண்டு வந்திருக்கோம். பட் இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஆஃப் கோர்ஸ் அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்றத நாங்க பார்த்துட்டு இருந்தோம். முதல்ல இப்ப நமக்கு தேவையானது என்னன்னா, இந்த மாரி ஒரு பேட்டர்ன் அப்படி சேஞ்ச் ஆகுமா? அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா, இது எப்படி நம்ம அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு அப்படின்னு பார்க்கணும். ஸோ முதல்ல நமக்கு வந்து இந்த சேஞ்சஸ்ன்ற டிஸ்கஷன் எதனால ஆரம்பிச்சதுன்னா, 2025 ஓட எக்ஸாம்ஸ்க்கான ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப அத ரிவைஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் அதுக்கான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் நமக்கு வரல. இந்த ஆனுவல் பிளானர ஏன் ரிவைஸ் பண்றாங்கன்னா, ஆல்ரெடி வந்து நெறைய ரிக்வெஸ்ட் வந்து வச்சிருந்தாங்க. புரொட்டஸ்ட் நடந்தது. எல்லாரும் போய் பேசிட்டு வந்தாங்க. அப்ப வந்து நெறைய ரிக்வெஸ்ட் வச்சிருந்தாங்க. இதுல 2 விஷயத்துக்காக கண்டிப்பா இப்ப ரிவைஸ் பண்ணி தான் அவங்க அனுப்பணும். ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, வெண்டார் சேஞ்ச் ஒண்ணு நடக்குது. அது போக இப்ப எக்ஸாமோட கொஸ்டின்ஸ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ரொம்ப ஈஸியா இருக்கிறது. 2வது எம்டிஎஸ் மாரியான 10த் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டஃப்பா கேட்கறது. சிஜிஎல் மாரியான கிராஜுவேட் லெவல் எக்ஸாம்ல டியர் 1 ஈஸியா கேட்கறது. இந்த மாரி நெறைய ஃப்ளாஸ் வந்து எஸ்எஸ்சிக்குள்ளேயே இருக்குது. அது எதுவுமே ரெக்டிஃபை பண்ணாம அடுத்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்கன்னா, மறுபடியும் ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில இருந்து ஒரு புரொடெஸ்ட் வரும் அப்படின்றதுக்காக அத ரிவைஸ் பண்ணலாம். ரிவைஸ் பண்ணி நாங்க ரிலீஸ் பண்றோம். அதனால நமக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே டிலே போயிருக்கு. இப்ப இந்த காலகட்டத்தில ஆஃப் கோர்ஸ் எல்லாருமே ஸ்பெகுலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது நடந்துருமோ, அது நடந்துருமோன்னு பண்ணுவாங்க. பட் இந்த மாரி சேஞ்சஸ் நடக்கிறதா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி சேஞ்சஸ் நடக்கும்? இதுக்கு முன்னாடி என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு? அந்த சேஞ்சஸ் எப்படி ஸ்டூடண்ட்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணியிருக்கு? அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ எஸ்எஸ்சி பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா கண்டக்ட் பண்ணாங்க. 1997லேருந்து எனக்கு தெரிஞ்சு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 2016ல ஒரு பெரிய சேஞ்ச் வந்துச்சு. 2016 வரைக்குமே போஸ்டிங்ஸ்ல 2 போஸ்டிங் இருந்தது சிஜிஎல்ல. ஒண்ணு இன்டர்வியூ போஸ்டிங், இன்னொன்னு நான் இன்டர்வியூ போஸ்டிங். இப்ப டிஎன்பிசில பார்த்தீங்கன்னா, குரூப் 2ல வரும். இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட் அதே மாரி தான் இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு டியர் 1ல ஒரு ஒரு கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே 50, 50 கொஸ்டின் குடுத்தாங்க. டோட்டல் 200 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. 2016க்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அது எல்லாமே மொத்தமா 100க்கு மாத்திட்டாங்க. 25, 25, 25 100 கேட்டாங்க. அதுக்கப்புறம் டியர் 2 வச்சிருந்தாங்க. டியர் 2 நார்மலா இங்கிலீஷ், மேத்ஸ் இது 2 தான் இருந்துச்சு. டியர் 3 வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ, அப்ப அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது பென் பேப்பர் பேஸ்ட் இருந்தாங்க. அத வந்து ஆன்லைனா மாத்துனாங்க. சிபிடியா மாத்துனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூன்ற ப்ராசஸ் எல்லாம் அவங்க தூக்கிட்டாங்க. இன்டர்வியூல இருந்துச்சு, அப்ப ஸ்கில் டெஸ்ட்ல இருந்து எல்லாமே தூக்கிட்டு, ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, டியர் 1, டியர் 2 வந்து ஆன்லைனா மாத்துனாங்க. இன்டர்வியூ ஃபேஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. டியர் 3ல டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து 100 மார்க்ஸ்க்கு இருந்துச்சு. அப்புறம் ஸ்கில் டெஸ்ட், டைப்பிங் டெஸ்ட் வந்து அது அப்படியே தான் இருந்தது. ஸோ 2016ல இருந்த அந்த பேட்டர்ன் 2021 வரைக்கும் இந்த பேட்டர்ன்றது மாறல. 2022ல வந்து இந்த பேட்டர்ன் ரொம்ப மாறிச்சுன்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, டியர் 1 அப்படியே வச்சுட்டாங்க. ஆனா அது குவாலிஃபையிங் பேப்பர். இதுக்கு முன்னாடி வந்து அந்த பேப்பர டியர் 1 பேப்பர் மார்க்கு, டியர் 2, டியர் 3 இது 3த்தையும் கன்சாலிடேட் பண்ணி தான் ஃபைனல் மார்க். அது பேஸ் பண்ணி தான் போஸ்டிங் இருக்கும். ஆனா இப்ப என்ன சொல்ட்டாங்கன்னா, டியர் 1 வந்து உங்களுக்கு குவாலிஃபையிங் பேப்பர் தான். டியர் 2ல இருக்கக்கூடிய மார்க் வச்சு தான் உங்க ரேங்க், ஜாப் போஸ்டிங் எல்லாமே. அதே மாரி டியர் 2ல பேட்டர்ன் வைஸ் என்ன மாத்துனாங்கன்னா, மேத்ஸ், இங்கிலீஷ் மட்டும் இருந்த இடத்துல ஜிஎஸும், ரீசனிங்கும் ஆட் பண்ணிட்டாங்க. வெயிட்டேஜ் கொஞ்சம் மாத்துனாங்க. இப்போ இங்கிலீஷ் வந்து 45 இருந்துச்சு. மேத்ஸ் அண்ட் ரீசனிங் 25, 25 மாறிச்சு. ஜிஎஸ் வந்து நமக்கு மேத்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 30, 30 இருந்துச்சு. ஜிஎஸ் வந்து நமக்கு 25 இருந்துச்சு. இப்ப இந்த மாரி மாத்துறாங்க. அப்புறம் டியர் 3ன்றது தூக்கிட்டாங்க. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் கிடையாது. இப்போ வரைக்கும் 2022ல நடந்த சேஞ்சஸ் வரைக்கும் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆ இப்போதைக்கு இவ்வளவுதான். அப்போ நம்ம சிஜிஎலோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இப்ப கரண்ட்டா பார்க்குறது 25 கொஸ்டின்ஸ் 50 மார்க் அவங்க மாத்துறாங்க. இதே அதே டாபிக்ஸ் தான் நமக்கு இருக்குது. அதே மாரி சிபிஓ எக்ஸாம்ஸ்லாம் எடுத்தீங்கனாலும் பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரல. அப்பப்ப மைனர் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அப்ப நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1, பேப்பர் 2 கம்ப்யூட்டர் பேஸ்டா மாத்துனாங்க. பிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல சில சேஞ்சஸ் மாத்துனாங்க. பட் மேஜர் சேஞ்சஸ் அவங்க இதுல கொண்டு வரல. ஸோ அப்போ ஓல்ட் பேட்டர்னுக்கு, நியூ பேட்டர்னுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ செலக்ஷன் போஸ்ட்ல கூட பார்த்தீங்கன்னா, சிபிடி இல்லாம இருந்தது. அப்புறம் சிபிடி கொண்டு வந்தாங்க. 2018 வரைக்குமே அவங்க வந்து பென் பேப்பர் பேஸ் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிபிடிக்கு வந்து மாத்துனாங்க. ஸோ நெறைய ஸ்டாண்டர்டைஸ்ட் இல்லாம நடந்துட்டு இருந்தது. ஸ்கிரீனிங் வந்து சரியில்லாம நடந்துட்டு இருந்தது. எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்க தவிர்த்து, பெரிய சேஞ்ச்ன்னு ஒண்ணு கொண்டு வரல. அப்ப இவங்க திருப்பி திருப்பி என்னன்னா, இந்த எக்ஸாம் ப்ராசஸ்ல ஒரு ஃப்ளா வந்துகிட்டே இருக்குது. ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கேத்த மாரியான சேஞ்சஸ் தான் அதிகமா கொண்டு வந்தது. ஓகேவா? இந்த எக்ஸாம் பேட்டர்ன டோட்டலா மாத்தி, இந்த பசங்கள எல்லாம் ஸ்தம்பித்து வைக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களோட எண்ணம் கிடையாது. ஓகே. அப்போ இப்போதைக்கு நடந்தது வரைக்கும் ஒரு விஷயம் எல்லாரும் நல்லா கவனிச்சீங்கன்னா, மேத்ஸ தூக்கல, இங்கிலீஷ் தூக்கல, ஜிஎஸ் தூக்கல, ரீசனிங் தூக்கல. இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்மே திருப்பி, திருப்பி, திருப்பி எக்ஸாம்ல வந்துகிட்டு தான் இருக்கு.
ஜிஎஸ் வரும்போது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ இது எந்த டைம் சில சில லெவல்ல அத இன்க்ளூட் பண்றாங்க. சில லெவல்ல அத எக்ஸ்க்ளூட் பண்றாங்க. அவ்வளவுதான் தவிர்த்து, இந்த 4 சப்ஜெக்ட்ஸும் எந்த இடத்திலுமே அவங்க மாத்தவே இல்ல. அப்போ டப்பு டப்புன்னு இந்த மாரியான ஸ்பெகுலேஷன்ஸ் வரும்போது, உண்மைய விட அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா ஸ்ப்ரெட் ஆகும். டப்புன்னு மக்கள வந்து பேனிக் பண்ண வச்சுரும். ஏன்னா எக்ஸாம்ஸ் ரொம்ப கிட்ட இருக்கு. இந்த வருஷம் நம்ம ஜாப் எப்படியாவது எடுக்கணும். அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்டோட மைண்ட்ல இந்த மாரியான விஷயங்கள் போகும்போது எல்லாருமே பதபதக்க வைக்கும் தான். பட் இந்த மாரி விஷயத்துல நீங்க வந்து ஃபேக்ட்ஸ பார்க்கணும். ஓகே இது வரைக்கும் நடந்திருக்கு. இப்படி டிராஸ்டிக்கா ஒண்ணு சேஞ்ச் பண்ணாங்கன்னா, பிரிப்பேர் பண்ற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ் லைஃப்பும் மாத்திக்கும். 2வது அவங்க டிராஸ்டிக்கா சேஞ்ச் பண்ணணும்னு நெனச்சா கூட, இதுதான் மேஜர் சப்ஜெக்ட்ஸ்க்கே யுபிஎஸ்க்கே இவ்வளவு தான் இருக்கு. யுபிஎஸ்சிய பொறுத்த வரைக்குமே, இதே நான் சொன்ன பேட்டர்ன் தான் உங்களுக்கு இருக்குது. மேபி எத்திக்ஸ் பேப்பர் ஒண்ணு எக்ஸ்ட்ரா வரும். ஆப்ஷனல் பேப்பர்ஸ் இருக்கும். மாத்தலாம். ஆனா கோர்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஜிஎஸ் சொன்ன அதே டாபிக்ஸ். அவங்களுக்கும் மேத்ஸ் இருக்குது. அவங்களுக்கும் இங்கிலீஷ் இருக்குது. ஸோ இது இப்படி தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நடக்கும். எல்லா இடத்துலயுமே இதுதான் நமக்கு இருக்க போகுது. ஸோ இந்த இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் எப்பவுமே மாறாது. இதோட வெயிட்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் டிராஸ்டிக் சேஞ்சஸ் வரப்போறது கிடையாது. ஸோ நாங்க சொன்ன மாரி ஜிஎஸ், மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இது எதுவுமே நமக்கு மாறாது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, சரி அஃப்கோர்ஸ் ஏதாவது சேஞ்ச் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. யாரால என்ன பண்ண முடியும்? இப்போ உங்கள அஃபெக்ட் பண்ண போதா? எல்லாரையும் அஃபெக்ட் பண்ண போகுது. நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் எல்லாருமே அது அஃபெக்ட் பண்ண போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறவனோட பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்க போகுதுன்னா, அப்ப கட் ஆஃப் அதுக்கேத்த மாரி அடி வாங்க தான் போகுது. ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் மார்க் ஏத்த மாரி தான கட் ஆஃப் கிரியேட் பண்ண போறாங்க. அப்ப அவங்க மார்க் அடி வாங்குதுன்னா, அதுக்கு கீழ இருக்க எல்லார் மார்க்கும் அடி வாங்க தான் போகுது. அப்போ நீங்க இப்ப இந்த வருஷம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகாம நீங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்கீங்களோ, பேட்டர்ன் சேஞ்ச் ஆனாலும் அதுக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அங்க போகும். ஸோ உங்க பெர்ஃபார்மன்ஸ் டவுன் கிரேட் ஆகுதுன்னா, அப்ப ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் டவுன் கிரேட் தான் ஆகப்போகுது. ஓகே. ஸோ அடுத்து எஸ்எஸ்சிய பத்தி உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஸ்லோவா இருப்பாங்க தான். இந்த இது சொல்ற மாரி நான் கொஞ்சம் மென்டல். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்ற மாரி அஃப்கோர்ஸ் அது மாரி ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் இருக்க எல்லா இதுலயும் பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சில இருக்கக்கூடிய ஜாப் போஸ்டிங் நமக்கு ரொம்ப அதிகம். ஒரு ரெப்யூட்டட் ஜாப் இன்டர்வியூ இல்லாம டப்புன்னு நம்ம போகணும்னா, இதுதான் நமக்கு ஒரே வழி. ஸோ இதுல இருக்க சின்ன சின்ன ஃப்ளாஸ நம்ம கொஞ்சம் சமாளிச்சு இந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம பிரிப்பேர் பண்ணணும். எக்ஸாம் இப்படி கிட்ட இருக்க டைம்ல இதெல்லாம் நீங்க மைண்ட்ல போட்டுட்டு வொரி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, பிரிப்பரேஷன்ஸ் அடி வாங்கும். ஆல்ரெடி இந்த தடவ ரிவைஸ் பண்றனால, இது தள்ளி போனனால நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா நடந்துருச்சு. பட் இது எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கை கொடுக்கும்னு தெரியாது. விஷயம் நீங்க பிரிப்பரேஷன்ல கரெக்ட்டா இருக்காங்கன்னு பாருங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ் கரெக்ட்டா முடிக்கிறீங்களான்னு பாருங்க. ஏன்னா தெளிவா இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இப்ப நார்த்லயே தெளிவா இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். அவங்க இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் தான் படிப்பாங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் இல்லாம நீங்க பிரிப்பரேஷன் என்ன பண்ண போறீங்க? எதுவும் கிடையாது. அப்படி நீங்க பிரிப்பேரே பண்ணாம அப்படியே உட்கார்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டப்புன்னு ஏதோ ஒண்ணு வந்துருச்சு. அப்ப நீங்க பிரிப்பேர் பண்ணலனா அந்த எக்ஸாம் குடுக்க முடியுமா? முடியாது. சோ நீங்க ஏதோ ஒண்ணு பிரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அந்த பிரிப்பரேஷன் இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்ல நீங்க போட்டு தான் ஆகணும். உங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாரி சேஞ்சஸ் நடக்கும்போது அஃப்கோர்ஸ் அவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய டேட்டு கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க. ஒரு 2 டூ 3 மந்த்ஸ் வந்து அவங்க பஃபர் டைம் கண்டிப்பா குடுப்பாங்க. அத பத்தி நம்ம வொரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ அவ்வளோதான். ஸோ அப்ப நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, நம்மளால நல்லா கஷ்டப்பட்டு படிக்கணும். கொஞ்சம் காமா இருக்க கத்துக்கணும். ஏன்னா நம்ம கையில எந்த கண்ட்ரோலும் இல்ல. அடுத்து இந்த பாட்டுக்கு நீங்க வாங்க. முதல்ல நீங்க ரிவைஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறீங்களா நீங்க பாருங்க. பிராக்டிஸ் அதிகமா பண்றீங்களான்னு பாருங்க. இந்த மாரி இடத்துல உங்கள கவனத்த செலுத்துங்க. நீங்க அதுக்கு ஏத்த மாரி ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. நம்ம 90 டேஸ் பிளானர் ஆரம்பிக்கிறோம். எங்க சைட்ல நாங்க எந்த சேஞ்சும் பண்ணல. இப்ப இது வரனாலயோ, வராதனாலயோ நாங்க அத பார்க்கல. இந்த 90 டேஸ் பிளானர் முடிக்கிறோம். இந்த 90 டேஸ்க்குள்ள இந்த சிலபஸ் முடிக்கிறோம். அதுதான் இப்ப எங்களோட டார்கெட்டா இருக்கு. உங்களோட டார்கெட்டும் அதுவா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். 2வது எந்த மாரியா சேஞ்ச் வந்தாலும் அதுக்கு அடாப்ட் பண்ணிக்க ரெடியா இருங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. யுபிஎஸ்சில வருஷா வருஷம் நெறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருந்தது. ஒரு டைம் எத்திக்ஸ் பேப்பர் கிடையாது. அப்புறம் எத்திக்ஸ் பேப்பர் வந்துச்சு. அப்புறம் ஆப்ஷனல் 2, 3 இருந்துச்சு. அப்புறம் ஆப்ஷனல் 1 வந்துச்சு. டைனமிக்கா அவங்க மாத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸ்டூடண்ட்ஸ் அதுக்கு மேல டப்பு 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 டப்புன்னு அடாப்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்ப அதே மாரி இங்க சினாரியோ வரதா இருந்துச்சுன்னா, நீங்களும் அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். அட் த எண்ட் ஆஃப் த டே இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். ஓகே. ஸோ இது போக உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்லயோ, இல்ல எங்க டெலகிராம் சேனல்லயோ ஜாயின் பண்ணி நீங்க உங்களோட ஒப்பீனியன்ஸ் நீங்க தெரிவிக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.